வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அதனால தான் சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். PSI கிரியேஷனுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோ எதுக்காக அப்லோட் பண்ணுறோன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் சொல்கிறேன், QLED அப்படிங்கிற டிவிக்கள் இப்போ மார்க்கெட்டில் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த QLED டிவிக்களை வாங்கலாமா, இதில் என்ன தான் இருக்குது, LED டிவிக்களுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம், இந்த டிவியில் வந்து லோக்கல் டிம்மிங், அதாவது மைக்ரோ டிம்மிங் ஆப்ஷன், ஆர்மி டிம்மிங் ஆப்ஷன் அப்படின்லாம் சொல்கிறாங்களே, ஆட்டோமேட்டிக்காக பிளாக் கலர் வர்ற இடத்துல லைட்ஸ் எல்லாம் ஆஃப் ஆகிடுங்கிற டெக்னாலஜி அதெல்லாம் இருக்கா, இதெல்லாம் இருந்து தான் இந்த டிவிலாம் சேல்ஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு இப்போ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். நான் பேரை குறிப்பிட விரும்பல. நிறையா டிவிக்கள் QLEDன்னு ஒரு 50,000 ரூபாய்க்கு உள்ளே இருக்கிற பட்ஜெட். நான் சாம்சங் எல்ஜியை சொல்லலை, ஏன்னா சாம்சங் எல்ஜியில் QLED அப்படின்னு போட்டிருந்தா உண்மையான விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ மற்ற பிராண்டுகளெல்லாம் இந்த மாதிரி வருதே, இதெல்லாம் உண்மையான QLED தானா அப்படிங்கிற டவுட்டு நிறைய பேருக்கு இருக்கும். QLEDனா என்னங்கிற டவுட்டே முதல்ல எல்லாருக்கும் இருக்கும். அதை பற்றின வீடியோ தான் இது. அந்த டிவியை அந்த QLED டிவியில் ஒரு டிவியை ஃபுல்லாக பிரிச்சுருக்கோம். இது வந்து கம்பெனிக்கு அகெயின்ஸ்டாக நம்ம பிரித்து வீடியோ போடுறதுக்காக பிரிக்க கிடையாது. நம்ம கடைக்கு சர்வீஸ்க்காக ஒரு டிவி வந்திருக்கு. அந்த டிவியை பிரித்து தான் அந்த டிவிக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துருக்கோம். என்ன சர்வீஸ்னால், அந்த டிவியில் டிஸ்பிளே உடஞ்சிருச்சு. அதனால் அந்த டிவியை ஃபுல்லாக பிரித்து இந்த QLED டிவியில் என்ன தான் இருக்குது அப்படிங்கிறத காமிச்சிருக்கோம். நல்லா பாருங்கள், உங்கள் டவுட் எல்லாத்தையும் தீர்த்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்னொன்று, QLEDங்கிற விஷயத்தை தான் இந்த டிவிக்களுடைய பிராண்டுகள் அந்த பாக்ஸ்லேயும் சரி, அவங்க சொல்கிற அந்த விளம்பரங்கள்லேயும் சரி பெருசாக ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. அப்படி QLEDனா என்ன, இந்த டிவிக்களில் QLEDங்கிறது எதுக்காக சொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பேச போகிறதில்ல. QLEDங்கிற டிவியில் என்ன இருக்குது, உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு ஃபுல்லாக பிரித்து பார்த்துட்டாலே நம்ம டவுட் எல்லாமே தீர்ந்துடும். இந்த டிவியில் பாருங்கள், சைடில் DTSன்னு போட்டு LED டிவின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இதில் QLEDன்னு போடலை. ஆப்டிக்கல் அவுட்புட்டு, ஹெட்ஃபோன் சாக்கெட்டு, AV அடாப்டரு, கேபிள் அடாப்டரு, HDMI 3, அதில் ARC சப்போர்ட்டோட 1, LAN போர்ட்டு, USB 3.0, அதாவது பென்ட்ரைவ் போர்ட்டு எல்லாமே இருக்குது. ஓரளவுக்கு எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. AC இன்புட்டு கொடுக்குற இடம் இங்கே இருக்குது. ஸ்க்ரூஸ்லாம் வந்து, அதாவது கீழே கேபினட் இருக்குது பார்த்தீங்களா, பேனலை தாங்கி பிடிச்சிட்ருக்க கேபினட்டு, அதுக்கான ஸ்க்ரூஸ்லாம் இங்கே இருக்குது. நல்லபடியாக தான் போட்டிருக்காங்க. ஸ்க்ரூஸ்லாம் நல்லா இருக்குது. இந்த வால் மவுண்ட் பண்ணுற இடம் வந்து பாடியில் ஃபிட் ஆகிருக்கு. அதனால் அதுவும் கொஞ்சம் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லலாம். டிவி கீழெல்லாம் உழுகாது, நல்லாயிருக்கும். இந்த ஸ்டாப்புன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ இருக்கும். இந்த ஸ்டாப்புங்கிற ஸ்டிக்கரை வந்து பிரிச்சிட்டோன்னா வாரண்ட்டி கிளைம் பண்ண முடியாது. இந்த டிவி ஏற்கனவே பேனல் உடஞ்சிட்டதுனால வாரண்ட்டி நம்ம கிளைம் பண்ண போகிறதில்ல, வாரண்ட்டி கிடைக்காது. அதனால் நம்ம பிரித்தாச்சு, ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்கள், டிவிக்குள்ளே இருக்க விஷயம் இதுதான். நல்லா பார்த்துக்கோங்க என்னென்ன இருக்குன்னு. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோவை ஸ்பீடு பண்ணாமல் காமிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நல்லா பார்த்துக்குவீங்க. ரொம்ப நாளாக எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது இந்த மாதிரி டிவியை ஒன்று பிரித்து பார்க்கணும் அப்படின்னு தான். அதனால தான் நான் ஸ்பீடு பண்ணாமல் இருக்கிற பொசிஷன்லேயே அப்படியே நார்மலாக நான் வீடியோவாக காமிச்சிட்ருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாருங்கள், ஊஃபர் கொடுத்துருக்காங்க. பழைய மாடல் சோனி டிவிக்கெல்லாம் இந்த ஊஃபர் வரும். இது பெனிஃபிட்டான விஷயம். இந்த ஊஃபர் இருக்கனால டிவியோட சவுண்டு குவாலிட்டி உண்மையாகவே நல்லாயிருக்கும். ஸ்பீக்கர்ஸ் இந்த பக்கம் சின்ன ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஊஃபரும் சேர்ந்துருக்கனால நல்லாயிருக்கும். அடுத்தது மிக முக்கியமான விஷயம், இந்த LED லைட்டுக்கு போகிற ஒயர்ஸு பாருங்கள். பேக் லைட்டு, டிரைவரு, அதிலேருந்து LED லைட்ஸுக்கு போகிற ஒயர்ஸு மொத்தமே 4 ஒயர்ஸ் தான் இருக்குது. அப்படின்னா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், இதில் வந்து அந்த ஆர்மி டிம்மிங்கு, லோக்கல் டிம்மிங்கு, மைக்ரோ டிம்மிங்கு அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் கிடையாது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிப்பு, இந்த 2 ஸ்டிப்பும் வந்து மதர் போர்டில் கனெக்ட் ஆகிருக்கும். மதர் போர்டிலேருந்து நேராக பேனலுக்கு வரும். பேனலில் வந்து 6 12 காஃப் கொடுத்துருக்காங்க. எதனாலனா 55 இன்ச்சு பேனல், அதனால் டபுள் சைடு ஸ்டிப்பு கொடுத்து 12 காஃப் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு பேனல் குவாலிட்டி நல்லா இருக்குன்னே சொல்லலாம். என்ன பேனல் போட்டிருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். IPS பேனலா இல்லை நான் IPS பேனலா, நான் அதை பார்த்துட்டு தான்
பேனல் ஓகேவா அப்படின்னு சொல்லணும். அதையும் இப்போ கொஞ்சம் நேரத்தில் செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், காப்பு இதுதான் காப்பு. இந்த பக்கம் 6 காப்பு, அந்த பக்கம் 6 காப்பு, 12 காப்பு போட்டிருக்காங்க. இதுதான் பவர் சப்ளை போர்டு. இதிலேருந்து பேக் லைட்டுக்கு ஒயர்ஸ் போகுது. மொத்தமே 4 ஒயர்ஸ் தான் போகுது. அத்தனை லைட்டுக்கும் 4 ஒயர் போகுதுன்னா கண்டிப்பாக வந்து இது ஒரு எல்இடி டிவி மாதிரி தான். உள்ளே என்ன லைட்ஸு போட்டிருக்காங்கங்கிறத பார்த்து தான் நம்ம எதை அவங்க QLEDன்னு சொல்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும். எதனாலனா அவங்க பேனலை சொல்கிறாங்களா, இல்லை லைட்ஸை சொல்கிறாங்களா, இல்லை மாடலுக்கு பேர் QLEDன்னு வச்சுருக்காங்களான்னு அவங்களுக்கு மட்டுமே வெளிச்சம். இப்போ நம்ம டிவியை ஃபுல்லாக பிரித்து என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டாலே போதும், நம்ம வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிற முடிவுக்கு வரலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். எல்ஜி சாம்சங்கில் வர்ற QLED டிவிக்களில் அந்த லோக்கல் டிம்மிங் ஆப்ஷன், ஆர்மி டிம்மிங் ஆப்ஷன் இருக்குது. ஆனால் இந்த ப்ரைஸில் விற்கிற 99% டிவிக்களில் அது இல்லை. மதர் போர்டு குவாலிட்டி ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னே சொல்லலாம். ரொம்பவும் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டி மதர் போர்டு தான் போட்டிருக்காங்க. யூனிவர்சல் போர்டு போடாமல் நல்ல மதர் போர்டாக தான் போட்டிருக்காங்க. இப்போ பேக் லைட்ஸ் ஆன் பண்ணிட்டேன், டிவி ஆன் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், பேனல் ஐபிஎஸ் பேனல் கிடையாது. பார்த்தீங்களா, தெரியுதா? தடவி பார்த்தா கலர்ஸாக வருதா கைக்கு? ஐபிஎஸ் பேனல் கிடையாது. ஐபிஎஸ் பேனல்னால் என்ன, இது என்ன நான் ஐபிஎஸ்னால் என்னென்னா, இப்போ பாருங்கள், சைடாக பார்க்குறப்ப இந்த பேனல்ஸ் எல்லாம் நல்லா இருக்காது. நேருக்கு நேராக உட்காந்து பார்த்தா சூப்பராக இருக்கும், அதிகப்படியான வெளிச்சம் கொடுக்கும். அவ்வளோதான் இந்த பேனலோட வேலை. ஆனால் ஐபிஎஸ் பேனல் கொஞ்சம் வெளிச்சம் கம்மியாக இருந்தாலும் நல்லா கலர்ஸ் கொடுக்கும். சைடு எவ்வளவு, அதாவது ஒரு 200 டிகிரியிலேருந்து நம்ம பார்த்தாலும் நல்ல ஒரு கிளாரிட்டி கொடுக்கும். அதுதான் ஐபிஎஸ் பேனல். ஆனால் ரெஃப்ரெஷ் ரேட் கம்மியாக இருக்கும். ஓகே, இப்போ பேனலை பிரிப்போம். பேனலை பிரித்து, அதாவது டிஸ்பிளேவை பிரிப்போம். பிரிச்சுட்டு உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். அதுக்காக தான் எல்லோரும் வெயிட்டிங். பாருங்கள், காப்பெலாம் வந்து எடுத்து விட்டுட்டேன். இப்போ டிஸ்பிளேவை கலட்ட போகிறேன். இங்கே பாருங்கள், இந்த சைடில் இருந்து டிஸ்பிளேவை உடையாமல் கலட்டணும். என்ன தான் உடஞ்ச டிவியாக இருந்தாலும் நொறுங்கி போயிடாமல் கலட்டணும், அதுதான் மெயினு. இந்த டிஸ்பிளேக்கெல்லாம் கலட்ட மெத்தட்ஸ் இருக்குது. நான் முதல்ல டிஸ்பிளேவை கலட்டிக்கிறேன். டிஸ்பிளேவை கலட்டியாச்சு. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு உடஞ்சிருக்குன்னு. இந்த டிஸ்பிளேவை ஓரம் வச்சுட்டு டிவிக்குள்ளே என்ன இருக்குது, அந்த QLED என்ன எல்இடி போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். மெயினாக அதுதான் நமக்கு தேவை. அதுக்காக தான் இந்த டிவியை பிரிச்சுருக்கோம். ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, லோக்கல் ஆர்மி டிம்மிங்கு, அந்த மைக்ரோ டிம்மிங்கு அதெல்லாம் இதில் கிடையாது. இது மட்டும் இல்லை, 50,000 ரூபாய்க்கு உள்ளே விற்கிற நிறையா டிவிக்கள் QLEDன்னு போட்டு வருது பார்த்திங்களா, எதுலேயுமே கிடையாதுன்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இதுதான் லைட்ஸு. மொத்தம் 4 லைன்ஸில் ஒவ்வொரு லைன்ஸுக்கும், அதாவது ஒவ்வொரு ஸ்டிப்புக்கும் 14 லைட்ஸ் போட்டிருக்காங்க. 40, 4, 16, 56 லைட்ஸ் மொத்தம் இருக்குது. அப்போ உண்மையை சொல்லப்போனால் இது ஒரு நார்மல் எல்இடி டிவி. 55 இன்ச்சில் எல்லா எல்இடி டிவிலையும் இது தான் இருக்கும். ஓகேங்களா, இது ஒரு நார்மல் எல்இடி டிவி தான். இவங்க QLEDன்னு குறிப்பிடுறது பேனலை குறிப்பிடுறாங்களா, இல்லை இவங்க போட்டிருக்க லைட்டை குறிப்பிடுறாங்களா, இல்லை சும்மா வந்து இதுக்கு பேர் QLEDன்னு வச்சுருக்காங்களா அப்படிங்கிறத கம்பெனிக்காரங்க மட்டும்தான் சொல்ல முடியும். இதுக்காக நான் ஏமாத்துறாங்கன்னு சொல்ல வரல, அவங்க எதுக்காவது பேர் வச்சுருப்பாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். இல்லை இந்த லைட்டு புது டெக்னாலஜி லைட்டு, இது QLED லைட்டுன்னு சொல்கிறாங்களான்னு தெரில. ஆனால் நான் இவ்வளவு நாளாக டிவிக்களை பிரித்து வேலை பார்க்குறதுக்கு இந்த வெளிச்சத்தை பார்த்திங்களா, எல்லாம் ஒன்றா தான் இருக்குது, ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. அதனால் எதுக்கு QLEDன்னு சொல்கிறாங்கன்னு இன்னமும் எனக்கு புரியலை. இது பேனல் இங்கே இருக்குது, லைட்ஸ் இங்கே ஆன் பண்ணியிருக்கு, கொஞ்சம் வெளிச்சம் அதிகமாக இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி இதில் ஆஹா ஓஹோன்னு சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. இந்த மெட்டல் பாடிக்காக வாங்கலாம், இந்த ஊஃபருக்காக வாங்கலாம். மற்றபடி இந்த டிவியை வந்து கண்டிப்பாக வாங்கிக்கோங்க, சூப்பராக இருக்கும் அப்படின்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணலை. ஆனால் இந்த டிவிக்களை எல்இடி டிவியாக பார்த்தோம்னா இதுக்கான விலை கரெக்டான விலை தான். ஆனால் QLEDன்னு எதுக்காக ஓவராக சொல்லி விற்கிறாங்க அப்படின்னு தெரியலை. இந்த டிவிக்களை வந்து கேம்லாம் விளையாடுறவங்க, கேம் பேடு கனெக்ட் பண்ணி விளையாடுறவங்களாம் ரெஃப்ரெஷ் ரேட் அதிகமாக இருக்கும். எதனாலனா ஐபிஎஸ் பேனலில் ரெஃப்ரெஷ் ரேட்டு கம்மியாக இருக்கும், இதிலலாம் அது அதிகமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி டிவிக்களை அந்த மாதிரி கேம் ப்ளே பண்ணுறவங்களாம் வாங்கிக்கலாம். நன்றி நண்பர்களே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.